வணக்கம் பிரதமலா. எங்கிட்ட இருக்குது itel S24ங்கிற அந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் கேமரா இருக்குன்னு போட்டிருக்காங்க. 16 ஜிபி ரேம் போட்டிருக்காங்க. பட் அது வந்து 8 ஜிபி ரேம் ப்ளஸ் 8 ஜிபி விர்ச்சுவல் ரேம் இருக்குது. 128 ஜிபி ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன் இது. 1200க்கு மேலே சர்வீஸ் சென்டர் இந்தியா முழுவதும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமேசானில் நான் செக் பண்ணும்போது 11,000 ரூபாய்க்கு விற்குது. ஸோ இது வந்து எப்படி இருக்குங்கிறத இந்த பதினோடு வந்து பார்க்கலாம். 108 மெகா பிக்சல் கேமரா எப்படி இருக்குது, ஓவராலாக ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள், நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஒன் டைம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் விதின் 100 டேஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ 100 நாளுக்குள்ளே ஒரு டைம் வந்து ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரீயாக பண்ணுறாங்க. சாஃப்ட் பேக்கேஜ் இருக்குது. இப்போ ஃபோனை வந்து வெளியே எடுக்கலாம். 108 மெகா பிக்சல் கேமரா, ஹீலியோ G99 ப்ராசஸர்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன். ஒயிட் கலர் வேரியண்ட் எங்கிட்ட இருக்குது, பிளாக் கலர்லேயும் இது வருது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் கலர் வேரியண்ட் வந்து ஃபோட்டோக்ரோமேட்டிக் டெக்னாலஜியில் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த சன்லைட்டில் போகும்போது வெளிச்சம் படும்போது உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் வந்து பிங்க் கலராக மாறுது. ஸோ இப்படி கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ வந்து சன்லைட்டில் கலர் மாறும், திரும்பி ஷேடில் வந்தால் திரும்பி வந்து ஒயிட் கலரில் ஆகிடும். ஸோ இது எப்படி இருக்குது, கூலாக இருக்கு இல்லையா அந்த கலர், ஒயிட் மற்றும் பிங்க் ஆப்ஷன் இப்படி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இந்த ஒயிட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, பட் ஒரு மாதிரி அலை மாதிரியான ஒரு டிசைனும் வந்து பின்பக்கம் வந்து தந்திருக்காங்க. இந்த கீழ்ப்பகுதியில் ஒரு கூலான ஒரு நல்ல ஒரு டிசைன் வந்து இந்த ஃபோனில் தந்திருக்காங்க. போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேல் பக்கம் வந்து மைக் இருக்குது, ஸ்பீக்கர், டூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த ஃபோனில் தராங்க. டிடிஎஸ் சப்போர்ட் ஓடி வருது. கீழே வந்து இன்னொரு ஸ்பீக்கர், USB டைப்-C போர்ட் இருக்குது, மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் வால்யூம் பட்டன் மற்றும் பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இது வந்து 4G ஃபோன், டூவல் சிம் போடலாம், மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. டூவல் ஆக்டிவ், டூவல் ஸ்டாண்ட் பை ஓடி இது வருது. ஸோ மொத்தத்தில் வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டி குட் டிசைன் வந்து தந்திருக்காங்க. இந்த விலைக்குன்னு பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ், பாலிஷ்டான ஒரு நீட்டான டிசைன் வந்து கிடைக்குது. வேறு பாக்ஸுக்குள்ளே வந்து சிம் எஜெக்டர் பின் தந்திருக்காங்க. 18 வாட்ஸ் சார்ஜர் வருது. அப்புறம் வந்து டைப்-C கேபிள் இருக்குது. இப்போ நான் வந்து ஃபோனை செட் பண்ணிட்டேன். சில ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் இருக்குது, ரொம்ப இல்லை, 2-3 கூட தந்திருக்காங்க. மொத்தம் ஒரு 21.8 GB கிட்ட சிஸ்டம் மற்றும் இந்த ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸுக்கு போகுது. சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ இருக்குது, WOW FM ஆப் தந்திருக்காங்க. அப்புறம் NFC தந்திருக்காங்க. இந்த விலைக்கு நான் வந்து NFC எதிர்பார்க்கல, பட் NFC ஓடி இது வருது. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.56 இன்ச் டிஸ்பிளே தராங்க. HD+ ரெசல்யூஷன் ஓடி வருது. IPS டிஸ்பிளே, 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. HDR கிடையாது, 480 nits பிரைட்னஸ் ஓடி இது வருது. கலர்ஸ் வந்து பார்க்க டீசெண்டாக தந்திருக்காங்க. இந்த விலைக்குன்னு பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு டிஸ்பிளே கிடைக்குது. பட் ஃபுல் HD டிஸ்பிளே வந்து ஒரு 4G ஃபோனில் ஒரு இந்த 11,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து தந்திருக்கணும். பட் ஃபுல் HD இல்லை, HD+ ரெசல்யூஷன் தான் கிடைக்குது. அப்புறம் மேலே வந்து இந்த டைனமிக் பார் ஃபீச்சர் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு அது வந்து தெரியல, பட் இந்த ஐஃபோனில் இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது, சார்ஜ் குறையும் போது, இன்கமிங் கால் வரும்போது இந்த டைனமிக் பாரில் நோட்டிஃபிகேஷன் மாதிரி கிடைக்குது. ஃபேஸ் அன்லாக் பண்ணும்போதும் கிடைக்குது. மீடியாடெக் கூட ஹீலியோ G91 சிப்செட்டில் பவர் ஆகுது. 12nm ஆர்கிடெக்சரில் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 4G டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு சிப்செட்டாக இருந்தது. பட் இப்போ 5G வந்துச்சு. இப்போ ஒரு 10,000க்கு 12,000க்குலாம் கூட 5G ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடைக்குது. எனக்கு 5G வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சிப்செட் கொண்ட கேம் விளையாடுறதுக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சிப்செட் இது. 8 GB ரேம் ஆப்ஷன் இருக்குது, 8 GB விர்ச்சுவல் ரேம் இருக்குது, 128 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஓடி வருது. பட் eMMC ஸ்டோரேஜ் தான், ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் இந்த ஸ்டோரேஜ். இந்த விலைக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 4G ஃபோனில் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து இந்த கேமராக்கு வருவோம். ஸோ 108 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்கும் போல இருக்குது இந்த ஃபோட்டோ அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் தொடர்ச்சியாக நான் சொல்கிறேன் கேளுங்க. சாம்சங்கோட HM6 சென்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. f1.6 அப்பர்ச்சர் இருக்குது. 2K வீடியோ மேக்ஸிமம் எடுக்கலாம். ஃப்ரண்டில் வந்து 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. கேமரா ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் லேப்ஸ் இருக்குது, ஸ்லோமோ இருக்குது, டூவல் வீடியோ ஆப்ஷனும் இருக்குது. ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா இந்த மெகா பிக்சலுக்கும் நல்ல ஃபோட்டோக்கும் வந்து பெரிய சம்மந்தம் கிடையாது. ஃபோட்டோவை வந்து அதிக சைஸுக்கு நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கலாமே தவிர குவாலிட்டி வந்து இந்த மெகா பிக்சலுக்கு சம்மந்தம் கிடையாது டைரெக்டாக. ஸோ ஒரு கேமரா நல்லா இருக்குன்னா அது வந்து நல்ல ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்கணும், டியூனிங் பண்ணியிருக்கணும், சாஃப்ட்வேர் பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் சில கேமரா சாம்பிள்ஸ் காண்பிக்கிறேன் பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு இதில் எடுக்கலாம். ரொம்ப ஓகுன்னு சொல்லும்படியான ஃபோட்டோஸாக தெரியல, ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு இதில் எடுக்கலாம். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 14 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் இப்போ எல்லா ஃபோன்கள்லையும் வருது. பட் இது வந்து 1 ஜென்ரேஷன் ஓல்டு சாஃப்ட்வேரில் தான் வருது. பட் அப்டேட் வரும் 14க்கு கண்டிப்பாக. ஃபீச்சர் வைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சோஷியல் டர்போ வந்து இந்த ஐடெல் இன்ஃபினிக்ஸ் ஃபோன்களெல்லாம் தராங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கே ஒரு தானே சில ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. வாட்ஸ்அப் வீடியோவில் பியூட்டி மோட் இருக்குது, வாட்ஸ்அப் கால் ரெக்கார்டர் இருக்குது. யாராவது மெசேஜ் அனுப்பி டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பீக் மோட் எனேபிள் பண்ணால் அந்த டெலிட்டட் மெசேஜஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்காக கிடைக்குது. டுவல் ஆப்ஸ் இருக்குது, ஸ்மார்ட் பேனல் தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த யூஐயில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து ஐடெல் S24. இதோட விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ 5G ஸ்மார்ட் ஃபோனே வாங்கலாம். 5G வந்து கவரேஜும் இப்போ நிறைய இடத்துல வந்தாச்சு. பட் எனக்கு வந்து 5G தேவையில்லை, ஒரு நல்ல ஒரு 4G ஃபோன், பட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹீலியோ G91 வந்து நல்ல ஒரு சிப்செட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். அப்புறம் வந்து நல்ல ஒரு டிசைன் தந்திருக்காங்க. ஃபினிஷ் நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. ஒயிட்டில் ஃபோட்டோக்ரோமேட்டிக் எஃபெக்ட்டும் வந்து கிடைக்குது, பிங்காக மாறுது. டிசைன் நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு NFC இதில் இருக்குது, FM ரேடியோ இருக்குது. டிஸ்பிளே வந்து டீசெண்டாக இருக்குது. பட் ஃபுல் HD டிஸ்பிளே வந்து ஒரு 4G ஃபோனில் ஒரு இந்த 11,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து தந்திருக்கணும். கேமரா ஓகே கேமரா. பட் மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து 108 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. பட் அந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அப்புறம் சாஃப்ட்வேர் வந்து ஆண்ட்ராய்ட் 13 தான் ரன் ஆகுது அவுட் ஆஃப் த பாக்ஸ். 14 அப்டேட் வரும், பட் அவுட் ஆஃப் த பாக்ஸே 14 வந்து தந்திருக்கலாம். அப்புறம் இது வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடை பிரதர்ஷ் பாஜன் தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.